ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம மீண்டும் ஒரு டொயோட்டா இனோவா கிறிஸ்டாவோட அறிமுகம் ஆகிறோம். ஸோ ஆக்சுவலாக இனோவா கிறிஸ்டாவுக்கு அறிமுகமே தேவையில்லைங்க. எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே நார்மலாக ஒரு டூர் போனோம் அப்படின்னாலே இனோவா கிறிஸ்டா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மேலும் ஒரு ப்ரீமியமான ஒரு எம்பிவி, ஒரு எல்லாரும் அடங்கக்கூடிய ஒரு எம்பிவி அப்படின்னாலே இன்னோவா கிறிஸ்டா அப்படிங்கிற அந்த நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு நம்ம இந்தியன் மக்களை பொறுத்தவரை. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக வந்து நார்மலாக ஒரு பேஸ் லெவல் இன்னோவா கிறிஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி வேரியண்ட் அண்ட் ஜிஎக்ஸ் வேரியண்ட் அப்படின்னு ரெண்டு இருந்துச்சு. ஜி வேரியண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ கொண்டு வந்திருந்தோம். வீல் கேப்ஸோட டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இல்லாமல், ஆடியோ சிஸ்டம் இல்லாமல் அப்படி ஒரு வேரியண்ட் தான் வந்து ஜி வேரியண்ட். அதுதான் பேசிக் வேரியண்ட் இன்னோவா கிறிஸ்டாவை பொறுத்த வரைங்க. அதுக்கு அடுத்தது ஜிஎக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. ஜிஎக்ஸை வந்து சமீபத்தில் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஜிஎக்ஸில் ஆடியோ சிஸ்டம், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த வண்டி சமீபத்தில் நிறுத்தியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக ஜிஎக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஜிஎக்ஸ் ப்ளஸோடைய ரிவ்யூவுமே நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜிஎக்ஸுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒரு வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் ஜிஎக்ஸ் தான் வைங்களேன், ஜி ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ் லெவல் அந்த ஜி வேரியண்ட், அந்த வீல் கேப்ஸோடு வரக்கூடிய வேரியண்ட்டுக்கு ஒரு படி மேலே இந்த ஜி ப்ளஸ் லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த வண்டி. டக்குன்னு பார்க்குறதுக்கு ஜிஎக்ஸ் மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் எதுவும் தெரியல. ஃபீச்சர்ஸ் வந்து ஜிஎக்ஸ் அளவுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி வேரியண்ட்டை விட இது வந்து எக்ஸாக்ட்லி ₹1,00,000 அதிகம் வருதுங்க. அதாவது ஜி வேரியண்ட் வந்து 19.99 lakhs எக்ஸ்ஷோரூம் வருது. இது வந்து 20.99 lakhs வருது. ஜி லிமிடெட் எடிஷன் ஜி ப்ளஸ் வேரியண்ட். ஸோ இந்த புது லிமிடெட் எடிஷன் மாடலில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது வாங்குறது ஒர்த்தா, டீட்டெயில்டாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஜி ப்ளஸ் லிமிடெட் எடிஷன் இனோவா கிறிஸ்டா நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம். ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குங்க. ரைட், இப்போது வாங்க முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டானாலே டீசல் மட்டும்தான். ஸோ டீசல் என்ஜின், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டீசல் என்ஜின். 2.4 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின். 343 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர்பாக்ஸ் மட்டும்தான், இதுக்கு ஆட்டோமேட்டிக் கியர்பாக்ஸ் எல்லாம் ஆப்ஷன் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டா வாங்குறவங்களே வந்து மேக்ஸிமம் டிரைவர் வச்சுருப்பாங்க, அல்லது டூரிஸ்ட் பர்பஸுக்கு மட்டும், டீபோர்ட் பர்பஸுக்கு மட்டும் வாங்குவாங்க. அதிகபட்ச மைலேஜ் இந்த இன்னோவா கிறிஸ்டா பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 15-15.5 வரைக்கும் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆட் ப்ளூ ஃபில்லிங் டேங்க் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி எதுவும் பண்ண தேவையில்லை. முன்னாடி தான் இங்கே பானட் திறந்து தான் ஆட் ப்ளூ ஃப்ளூயிட் நீங்கள் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கான கெப்பாசிட்டி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ஜின் பற்றி நம்ம பண்ணிட்டோம். இப்போது இந்த வண்டி ஜி ப்ளஸ் லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக லிமிடெட் எடிஷன் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து இன்னமும் பயங்கர ஸ்பெஷலாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஜிஎக்ஸ் ப்ளஸ் ஜிஎக்ஸ் இந்த நார்மலாக அந்த நார்மல் இனோவா கிறிஸ்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க. சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகியிருக்கு. அதாவது ஜி வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் இருக்காது. ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸ் தான் கொடுப்பாங்க. 16 இன்ச் ஸ்டீல் வீல் வித் வீல் கவர்ஸ். ஆனால் இது வந்து லிமிடெட் எடிஷன் ஜி ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் அலாய் வீல்ஸ். பார்க்குறதுக்கு நீட்டாகிருச்சு. வண்டியோடைய லுக்கு நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருச்சு. என்ன தான் இது ஒரு காஸ்ட்லியான எம்பிவியாக இருந்தாலும் என்ட்ரி லெவல் வேரியண்ட்ஸில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் இல்லை. நார்மலான ஹாலோஜன் நான் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஃபாக் லேம்ப்ஸும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு க்ரோம் ஹைலைட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நார்மலாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கிரில்லோடைய லுக் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லுக் ஃப்ரண்ட்லேயும் சரி சைட்லேயும் சரி. அலாய் வீல்ஸ் இந்த டியூவல் டோன் லுக் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா தெரியுதுங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் இல்லை. வண்டியோடைய லென்த் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த வண்டியோடைய ப்ரைஸில் என்னை பொறுத்தவரை ஒரு குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ப்ரைஸுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கூட கிடையாதுங்க. ரியரில் இன்னும் கூட ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க இன்னோவா கிறிஸ்டாவில். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் வருது. இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. பட் ஏன் அது எல்லா வீல்ஸுக்குமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கலாமே, அது என்னமோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டில் இட் இஸ் ஓகே. அண்ட் பின்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் இருக்குது, ஆனால் டீஃபாகர் இல்லை. ஸோ ஜிஎக்ஸ் வேரியண்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. அது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்னென்னா இது என்ன தான் ஒரு லிமிடெட் எடிஷன் ஸ்பெஷல் மாடலாக இருந்தாலும் இந்த வண்டியில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை. சென்சர்ஸ் மட்டும்தான். 4 பார்க்கிங் சென்சர்ஸ் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வகையில் இது ஒரு பேஸ் வேரியண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே அப்படிங்கிற மாதிரி தான் பிச் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது.
ஆல்ரைட், ஃபியூல் டேங்க் இங்கே இருக்குது. இப்போ கேபினுக்கு உள்ளே போய் என்னென்ன மாற்றம் இருக்குதுன்னு பார்ப்போம். எஸ், இப்போது இன்னோவா கிறிஸ்டாக்குள்ளே ட்ராவல் பண்ணவங்களுக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எனிவே உங்களுக்கு ஒரு குயிக்கான ப்ரஷ்அப் வந்து கொடுத்துட்றேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஜிஎக்ஸ் ப்ளஸ் வேரியன்ட்ஸோடைய ரிவ்யூஸும் இருக்குது. ஸோ இந்த வண்டியோடைய இன்டீரியர் ஒன்றும் புதுசு இல்லை. அதே மாதிரி ஒரு லுக், அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் தருதுங்க. கீ கூட பார்த்தீங்கன்னா ரிமோட் ஃப்ளிப் கீ அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போது ஜி வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த அடிஷன் 1 lakh rupeesக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பெட்டராக கிடைக்குதுங்க. உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. ஸோ அது ஒரு வெல்கம் ஃபீச்சராக இருக்குது. ஜி வேரியண்ட்டில் இது இருக்காது. நார்மலான பிளாக் சீட்ஸோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத டிரைவர் சீட் தான் கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு அது வர்றது ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீச்சராக இருக்குது. ஓகே, அதை தவிர வேறுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்டீரியர் டேஷ்போர்டோடைய டிசைன் பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிடச்சிருது உங்களுக்கு. ஜி வேரியண்ட்டில் இந்த வுட் ஃபினிஷ் கிடையாது. மேலும் நார்மலாக ஜிஎக்ஸ் வந்துட்டு இருந்தது இல்லையா, பழைய ஜிஎக்ஸ், அதுலேயுமே இந்த வுட் ஃபினிஷ் இருக்காது. ஓகேவா, அது வந்துடுது. அதுக்கப்புறம் முக்கியமாக உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடுது. ஸோ அது வந்து ஒரு அடிஷன். ஆனால் என்னென்னா இதில் ரிவர்ஸ் கேமரா கிடையாது. ஸோ ரிவர்ஸ் நான் போட்டாலுமே இந்த கியர் லீவர்லேயும் பார்க்கலாம் வுட்டன் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் போட்டாலும் உங்களுக்கு சென்சர் டிஸ்பிளே மட்டும்தான் வரும். அதுக்கான தனி கேமரா டிஸ்பிளே எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அது நீங்கள் தெளிவாக நோட் பண்ணலாம். வேறுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆல் பவர் விண்டோஸ் அதெல்லாம் ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச மெயினான வித்தியாசங்கள் ஜி வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை தான் படுதுங்க. இன்டீரியரை பொறுத்தவரை கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஒரு மாதிரி ஜிஎக்ஸ் வேரியண்ட் இல்லாத குறைய இந்த வேரியண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டியரிங் வீல் பொறுத்தவரை நார்மலாக வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் இது தான். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் வந்துடுது. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டோட வந்துடுது. கூடவே உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நார்மலான ரெகுலர், ரொம்ப நார்மலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், பேசிக்காக தான் இருக்குது. பட் சென்ட்ரல் எம்ஐடியில் உங்களுக்கு தேவையான ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஆவரேஜ் மைலேஜ், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். அண்டு டிரைவர் சைடில் இந்த இடத்துல ஒரு பாப் அவுட் கப் ஹோல்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோ டிரைவர் சைட்லேயுமே ஒரு பாப் அவுட் கப் ஹோல்டர் இருக்குது. கூடவே டபுள் க்ளவ் பாக்ஸ், டியூவல் க்ளவ் பாக்ஸ். இது வந்து ரெகுலர் எல்லா கிறிஸ்டாவுக்குமே காமனாக வருது. மேலே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து கூலிங் வென்ட்டோட வருது. அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ கூல்டு பாக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கீழே இருக்கிறது ரெகுலர் க்ளவ் பாக்ஸ். ஓகேவா, டீசெண்டாக இருக்குது. ஓகே, மேலும் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். அதுவே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். 6 ஸ்பீட் இல்லாத இவ்வளோ பெரிய எம்பிவி இது. காரணம் என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் ஸ்டில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் பார்த்தீங்க இல்லையா. ஸோ டிப்பிக்கலாக ஒரு பழைய டைப் எம்பிவி மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணுது. ஸ்டில் இட் இஸ் ஓகே. ரியர் வீல் டிரைவ் அப்படின்னு இருக்கும்போது ரிலையபிலிட்டிக்காக தாங்க இன்னோவா கிறிஸ்டா மெயினாக வாங்குறாங்க. ரியர் வீல் டிரைவ் அண்ட் ரிலையபிலிட்டி. கூடவே பார்த்தீங்கன்னா டொயோட்டாவுடைய பிராண்ட் நேம், அதுக்காக தான் இன்னோவா கிறிஸ்டா விற்கிது. நார்மல் ஏசி, உங்களுக்கு மேனுவல் ஏர் கண்டிஷனிங், அதுக்கான கன்சோல் இருக்குது. இஎஸ்பி ட்ராக்ஷன் கன்சோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்துடுது. கூடவே 3 ஏர் பேக்ஸ் வருது. 3 ஏர் பேக்ஸ். ஸோ இங்கே ஒன்று டிரைவருக்கு, இங்கே ஒன்று, அண்ட் டிரைவருக்கு முழங்காலுக்கு ஒன்று கீழே இந்த இடத்துல வரும். 3rd ஏர் பேக் இங்கே இருக்குது. ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கவர் பண்ணிட்டாங்க. இட் இஸ் குட். ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஓகே. ஆனால் ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கெலாம் ஒன்றுமே கொடுக்கல. 6 ஏர் பேக்ஸ் எல்லாம் இல்லை இந்த ப்ரைஸில். ஸ்டில் அதெல்லாம் வருத்தமான விஷயம் தான். ஆனாலும் நம்ம மக்கள் வந்து இன்னோவா கிறிஸ்டா தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஸோ அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஓகே, தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஈகோ மோடு, பவர் மோடு, 2 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஈகோனா எக்கனாமியாக ஓடும், பவர்னு போட்டால் கொஞ்சம் பவர் அதிகமாக தரும். என்ஜினுக்கான மோட்ஸ் அது. நார்மலாகவும் ஓட்டிக்கலாம். அண்ட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இங்கே இருக்குது. இந்த சிஸ்டமுக்கான யூஎஸ்பி போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே இருக்குங்க, ஆம்ரெஸ்ட்டுக்கு பின்னாடி இங்கே. ஸோ ஆண்ட்ராய்டு நீங்கள் எது கனெக்ட் பண்ணனாலும் இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோனுக்கான சின்ன பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட் செம்ம ஹார்ட் பிளாஸ்டிக் ஆம்ரெஸ்ட். இது அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாகவும் இல்லை, ஹார்டாக இருக்குது. உள்ள ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு அண்டாக்கா கசம் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் ஒன்று இருக்குது. டோர்ஸில் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர். அண்டு பெரும்பாலும் எல்லா பக்கமும் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு என்ன தான் வுட்டு ஃபினிஷ் கொடுத்தாலும் இதெல்லாம் ஆம்ரெஸ்ட் ஏரியாவில் ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. என்னையை கேட்டால் இந்த வுட்டு ஃபினிஷ் கொடுக்குற நேரத்துக்கு அவங்க இந்த இடத்துல ஏதாவது சாஃப்டாக கொடுத்துருந்துருக்கலாம். ஸ்டில் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இட் இஸ் ஓகே. அண்ட் இங்கே டிரைவர் இது ஸ்டியரிங்குக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏராளமாக கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த டிபிஎஃப், டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டருக்கான பட்டன் ரீஜெனரேஷனுக்கு. அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சர்ஸை நீங்கள் வேண்டாம்னா ஆஃபும் பண்ணிக்கலாம்.
ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலர் நீட் அண்ட் ஃபியூல் டேங்க். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லீவர். அவ்வளோதான். இதெல்லாம் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது. மேலே டே நைட் IRVM அண்ட் கோ டிரைவர் சைடுக்கு ஒரு ஸ்லைடிங் டோரோட வேனிட்டி மிரரும் கொடுத்துருக்காங்க. தனித்தனி எல்லோ கேபின் லேம்ப்ஸ் இருக்குது. மேலே டிரைவர் சைடுக்கு இருக்கா? டிரைவர் சைடுக்கு மிரர் இல்லை. ஸ்டில் இட் இஸ் ஓகே. இதுதான் இந்த G+ லிமிடெட் எடிஷனுடைய ஃப்ரண்ட் கேபின் ஃபீச்சர்ஸ் அண்ட் லுக். இப்போது பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். Innova Crystaவுடைய மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட், அதாவது இன்னி வரைக்கும் இந்த Innova Crystaக்கு இருக்கிற இமேஜுக்கான காரணம் இந்த வண்டியோடைய ரியர் சீட் கம்ஃபர்ட். அதாவது கேப்டன் சேர்ஸ் இருக்குது இந்த வண்டியில். இது வந்து 7 சீட்டர் வண்டி. அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வண்டியாக நீங்கள் வாங்குறீங்கன்னா 8 சீட்டர் ஆப்ஷன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து 7 சீட்டர் வண்டின்னு இருக்கும்போது உங்களுக்கு கேப்டன் சேர்ஸ் வருது. ஸோ கேப்டன் சேர்ஸ், பக்கெட் சீட்ஸ், இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் மாதிரி அந்தளவுக்கு கம்ஃபர்ட் அவ்வளோ இருக்காது, பட் டீசெண்டாக இருக்கும். காரணம் என்னென்னா தனித்தனியாக நீங்கள் லக்ஸரியாக இருந்துக்கலாம். ஸோ ஆம்ரெஸ்ட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கேப்டன் சேர்ஸ் நீங்கள் தாராளமாக அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராவல் இருக்குது. நீங்கள் 8 சீட்டர் வாங்கினாலும் அந்த பெஞ்ச் சீட்டுக்குமே இந்தளவுக்கு ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் சாய்ச்சிக்கலாம் வேணும்னா நீங்கள் வா நல்லாவே சாஞ்சு சூப்பராகவே தூங்கிட்டு போகலாம். அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ ப்ராப்ளமே இல்லை. அது எந்த வேரியண்ட் நீங்கள் Innova Crysta எடுத்தாலும் சரி 7 சீட்டர்னு எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு கம்ஃபர்ட் கேரண்டியாக வருது உங்களுக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரியர் ஏசி வென்ட்ஸும் இருக்குது. பல ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. எஸ், ரியர் ஏசி வென்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா Innova Crystaவுக்குமே ஸ்டாண்டர்டாக காமனாக கொடுத்துருக்காங்க. வித் ஒரு தனி கண்ட்ரோலர் ஸ்விட்சும் இருக்குது. ஏசி வென்ட்ஸை நீங்கள் தனித்தனியாக க்ளோஸும் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோக்கு இங்கே இருக்குது. தேர்ட் ரோக்கு தனியாக பின்னாடியும் இருக்குது. தனியாக ஒரு செப்பரேட் எல்லோ கேபின் லேம்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் சீட் பேசஞ்சர்ஸுமே இந்த USB சார்ஜிங்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர இங்கே கீழே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தது போலவே ரியர் டோர்ஸ்லேயுமே அதே சேம் வுட் ஃபினிஷ், அந்த ரெட் வுட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் லிமிடெட் எடிஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஆனால் இங்கேயுமே சாஃப்ட்லாம் இல்லை, சொரன்னு ஹார்டு தான். அண்டு இந்த சன் பிளைண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம் உண்மையாக, அதெல்லாம் வந்து மிஸ்ஸிங் ஃபீச்சராக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த இடத்துல 4 கிலோ பேக் ஹுக் ஒன்று கொடுத்துருக்காங்க சீட்ஸுக்கு பின்னாடி. அண்ட் ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான். அண்ட் இந்த 2 கேப்டன் சேர்ஸ்க்கு நடுவில் கப் ஹோல்டர்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ கப் ஹோல்டர்ஸுக்காக இந்த மாதிரி பாப் அவுட் கப் ஹோல்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சர். கேப்டன் சேர் வெர்ஷனுக்கு மட்டும் வருது, 7 சீட்டர் வெர்ஷனுக்கு மட்டும். 8 சீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டரில் ஃபுல்லாக பெஞ்ச் சீட் வந்துடும். அந்த பெஞ்ச் சீட்டுக்கு உள்ளேயே ஆம்ரெஸ்ட்டும் வந்துடும், கப் ஹோல்டர்ஸும் வந்துடும். ஸோ சீட்ஸ் இப்படி தான் இருக்குது. ஜி வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சீட்டோடைய குவாலிட்டியும் இதனுடைய பேட்டர்ன் வந்து இன்னொரு ஒரு வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் பெட்டராக இருக்குது. GX வேரியண்ட்டில் வந்த அதே சீட்ஸ். ஸோ ஜி வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பெட்டராக தான் இருக்குங்க. ஓகே ரைட், இப்போது ரியர் சீட்டுக்கு போவோம், தேர்ட் ரோ சீட்ஸுக்கு. அதுக்கு முன்னாடி டேஷ்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. டக்குன்னு பார்க்கும்போது GX வேரியண்ட்டே தான், GX ப்ளஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். டேஷ் கேம் ஃபீச்சர்ஸ் இல்லை, அதனால் இது வந்து GX ப்ளஸ் இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஏர்பேக்ஸ் வருது, கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது. ஆனால் ரியருக்கு டிஸ்க் பிரேக்ஸ் இல்லை, ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆப்வியஸ்லி சைடில் உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் இருக்குது. ரியர் தேர்ட் ரோ சீட்டில் உங்களுக்கு சென்டர் பேசஞ்சர் இருக்காங்கன்னா அவங்களுக்குமே மேலேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். ஆனால் 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்துருக்கலாம். அதுதான் என்னுடைய ஒரு கமெண்ட். ஓகே வாங்க இப்போது தேர்ட் ரோ சீட்ஸ் பார்ப்போமா. Innova Crystaவை பொறுத்தவரை எந்த வேரியண்ட்டு நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு தேர்ட் ரோக்குள்ளே ஏறுறது ஒரு பெரிய சிரமமாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டச் டம்பிள் டவுன் ஃபீச்சர் முதல்ல கொடுத்த MPV இந்த Innova Crysta தான் அந்த டைமில். ஸோ இந்த வண்டிக்கு அப்புறம் தான் மீதி வண்டியெல்லாம் வந்து ஒன் டச் டம்பிள் டவுன் கொடுத்தாங்க செகண்ட் ரோ சீட்ஸை பொறுத்தவரை. தேர்ட் ரோ சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏறுறேன் பாருங்கள், ஏறுறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் ஏறி உட்காந்துட்டிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ரெக்லைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கேயே ஒரு லீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக சுலபமாக நீங்கள் இதை புல் பண்ணி ஈஸியாக சாய்ச்சிக்கலாம். ஸோ ஏன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி 11ங்க. ஸோ 5'11" அப்படின்னு இருக்கும்போது செகண்ட் ரோ சீட் வந்து ஏன் ஹைட்டுக்கு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு ஏன் ஹைட்டுக்கு நான் வச்சுக்கிறேன் பாருங்கள், என் கம்ஃபர்ட்டுக்கு. ஸோ இதுதான் என்னுடைய கம்ஃபர்ட் பொசிஷன் செகண்ட் ரோ சீட்டை பொறுத்தவரை. எனக்கு லெக் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ரொம்ப தாராளமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கரெக்டாக இருக்குது. ஆனால் செகண்ட் ரோ சீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே லெக் ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த செகண்ட் ரோ சீட்டை கொஞ்சம் இன்னும் முன்னாடி எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், என்னால் இங்கே தேர்ட் ரோவில் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். சாஞ்சிட்டும் கூட உட்காரலாம், அந்தளவுக்கு கம்ஃபர்ட் நல்லா இருக்குது.
இந்த ஒரு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து சென்டர் பேசஞ்சருக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. நடுவில் உட்கார்றவங்களுக்குமே அந்தளவுக்கு அகலம் இருக்குங்கிறதுனால 3 பேருக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து பின்னாடி பூட் ஏரியாவில் இருக்குது. ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சென்டரில் தனியாக ஒருத்தவங்க உட்காடுறாங்கன்னா அவங்களுக்கும் தனி ஹெட்ரெஸ்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சார்ஜிங்லாம் எதுவுமே இல்லை. ஸோ தயவுசெய்து அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இங்கே ரூஃபில் தனித்தனி ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. செம்ம கூலிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் லெவல் 1 தான் வச்சுருக்கேன், அதுவுமே செம கூலிங்காக தான் இருக்குது. அண்ட் இங்கே நடுவில் உட்கார்றவங்களுக்குமே தனி ஹெட்ரெஸ்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான ஹெட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பூட் ஏரியாவில் ரைட் சைடில் இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? அதை நான் எடுத்து ஒரு தடவை ஃபிட் பண்ணி காட்டுறேன். எனிவே பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். இப்போது அதுதான் பார்க்கணும். ரைட், வாங்க பூட் கெப்பாசிட்டி பார்ப்போம். இனோவா கிறிஸ்டாவை பொறுத்தவரை பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேசஞ்சர்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய லக்கேஜ் ஓரளவுக்கு ஏற்றிக்கிற அளவுக்கு ஈஸியாக கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 7 பேர் இருந்தாலும் சரி, 8 பேர் இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க. ஒரு 4-5 சாஃப்ட் பேக்ஸை இந்த இடத்துல ஈஸியாக அடைச்சிட்டு போயிடலாம், அந்தளவுக்கு இருக்குது. சென்டர் பேசஞ்சருக்கு 3rd ரோவில் உட்கார சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் இதோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஈஸியாக நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். 3 பேர் 3rd ரோவில் உட்கார்றது கொஞ்சம் அடைச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், பட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அகலம். ஓகே, அதுக்கான நீட்டான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அது அங்கேயே இருக்கட்டும். தென் இந்த இடத்துல வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஒரு எல்லோ பூட் லேம்ப் இருக்குது. அண்ட் அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஃப்ளோருக்கு அடியிலலாம் ஒன்றுமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த வண்டியோடைய ஸ்டெப்னி அடியில் தான் இருக்குது. ஸோ ஸ்டெப்னியும் ஒரு ஃபுல் சைஸ் 16 இன்ச் வீலை தான் கொடுக்குறாங்க. ஒரு 16 இன்ச் வீலு, ஆனால் அலாய் வீல் இல்லை, இது ஸ்டீல் வீலு தான். ஸோ டெம்பரரி யூஸுக்கு இந்த ஸ்டெப்னியும் ஓகே தான். இன்ஃபேக்ட் ஃபுல் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ஒரு வீல் மட்டும் ஸ்டீல் வீல் போட்டுட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும், அதுதான் விஷயம். அப்படி நீங்கள் இந்த 3rd ரோ சீட்டை மடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே கீழே ஒரு டேக் இருக்குது. ஸோ இந்த டேகை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அப்படியே டக்குன்னு ஃபோல்ட் ஆகிடும். அண்ட் அப்படியே நீங்கள் சைடில் ஒரேடியாக தூக்கி மாட்டிடலாம். மாட்டுறதுக்கு இந்த இடத்துல ஹுக் இருக்குது, அதுக்கான டேக் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே எடுத்து மாட்டிக்கலாம். மாட்டிட்டுட்டிங்கன்னா அப்படியே தொங்கிடும். அண்ட் இந்த ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த சீட்டையும் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். 5 பேரோட லக்கேஜ் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நோ இஷ்யூஸ் அட் ஆல். அண்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு வைங்களேன். ரொம்ப ஃப்ளாட் ஃபோல்டிங்கெல்லாம் இல்லை, பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. ரைட், இதுதான் இந்த இனோவா கிறிஸ்டாவுடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் கெப்பாசிட்டி. இப்போது வாங்க இந்த லிமிடெட் எடிஷன் G+ வேரியண்ட்டுடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டொயோட்டா இனோவா கிறிஸ்டாவுடைய புது லிமிடெட் எடிஷன் G+ வேரியண்ட் இதோ. அதாவது நார்மலாக G வேரியண்ட் இருக்கு இல்லையா, பேஸ் வேரியண்ட், அது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது. வீல் கவர்ஸ் தான் வருது, ஆடியோ சிஸ்டம் இல்லை, டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அப்படிங்கிற அந்த பேசிக் விஷயங்கள் கூட இல்லாத அந்த G வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக தான் படுது. கரெக்டு தான். அந்த வண்டி வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேரியண்ட் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக தான் படும். பழைய GX வேரியண்ட் இருந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இந்த G+ வேரியண்ட் லிமிடெட் எடிஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதே அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி, டியூவல் டோன் அலாய் வீல்ஸ், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட், மேலும் எல்லாருக்கும் சென்ட்ரல் ஏசி, பல விஷயங்கள் நல்லா தான் இருக்குங்க. ஆனாலும் இந்த ப்ரைஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட இந்த ப்ரைஸ் கேட்டகரி உடைய வண்டிக்கு ஏற்ற மாதிரி ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் இல்லை, அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இல்லை, 3 ஏர்பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ சில பல ஃபீச்சர்ஸ் ரீதியாக இது வந்து அந்தளவுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓவரால் ரிலையபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டாவை அடிச்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு வண்டியே இல்லைங்க. ஏன்னா இந்த வண்டியோடைய என்ஜின் நீங்கள் நிலாவுக்கு போயிட்டு இருந்தாலும் தாராளமாக ஓடும். அந்தளவுக்கு ஒரு ரிலையபிளான என்ஜின். சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆஃப் நாளாக இருக்காது. நம்பி நீங்கள் தைரியமாக ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸும் இருக்குது, கம்ஃபர்ட்டும் இருக்குது, ரிலையபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதுதான் இனோவா கிறிஸ்டாவுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ இந்த லிமிடெட் எடிஷன் G+ வேரியண்ட் வந்து உங்களுக்கு இனோவா கிறிஸ்டா தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஆரம்ப நிலை வேரியண்ட், நல்ல ஒரு அஃபோர்டபுளான டீசெண்டான ஃபீச்சர்ஸோடு வரக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் வேரியண்ட்டாக எனக்கு படுதுங்க. ஸோ எஸ், இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது ஓன் போர்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. எல்லோ போர்டு, டீ போர்டு எடுக்கிறீங்கனாலுமே உங்களுக்குமே இந்த வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, G+ லிமிடெட் எடிஷன். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ரைட், உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். நன்றி, வணக்கம். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். தேங்க்யூ.